நீங்கள் புத்தகத்தில் பெருமளவில் மறைக்கின்றதையும் பெருமளவில் கவனிக்காததையும் அவர் உங்களுக்கு விளக்கி காட்டுவார். அவர் தனியா ஒரு கருத்து சொல்ல வரல, அவர் தனியா தன்னுடைய செய்தி சொல்ல வரல. உங்ககிட்ட இருக்கக்கூடிய புத்தகம், உங்கள் மனதில் உள்ளக்கூடிய அந்த செய்தி, அதை உறுதிப்படுத்தக்கூடிய இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு மறைச்சு வச்சீங்களோ அல்லது இதெல்லாம் இல்லைன்னு மறந்து போயிட்டீங்களோ அதை விளக்கி சொல்றதுக்காக. பெரும்பாலான மக்கள், புத்தகம் வைத்திருக்கக்கூடிய மக்களும் புத்தகத்தில் உள்ள செய்தியை கொண்ட மக்களும் மறந்து நிர்பந்தத்தின் காரணமாக பல காரியங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. சில சொல்லிக் கொடுக்கப்பட்ட சில வரைமுறைகளை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க, விளங்கிக்காம சொல்லிக் கொடுத்ததை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பல விஷயத்த மறைச்சு வச்சிருக்காங்க. எதை மறைச்சு வச்சிருக்காங்க? வழிகாட்டக்கூடிய, நான் மனிதனாக ஆகக்கூடிய, என்னை பண்படுத்தக்கூடிய அந்த செய்தியெல்லாம் அதில் மறைத்து வைத்திருக்கிறார்கள். அப்ப அதை அவங்க வெளிக்கொண்டு வருவாங்க. புத்தகத்தில் நீங்கள் பெருமளவில் மறைக்கின்றதையும் பெருமளவில் கவனிக்காததையும் அவர் உங்களுக்கு விளக்கி காட்டுவார். வேதத்தில் செய்தி மறைவாக இருக்கின்றது. தெரிஞ்ச விஷயமாக இருந்தா கூட அதையும் மறைக்கிறீங்க. ஏன் மறைக்கிறீங்க? ஒரு மனிதன் தெளிவடைந்து விடக்கூடாதுன்னு மறைக்கிறீங்க. தெளிவடைந்துட்டா அவங்கள கூட்டமா வச்சிருக்க முடியாதுன்னு மறைக்கிறீங்க. இறைவனுடைய செய்தியை கொண்டு வரக்கூடியவர்கள் உங்களுக்கு உள்ளே கடந்து உள்ளே வாருங்கள், அங்கே உங்களுடைய செய்தி என்ன என்பதை உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய செய்தி அறிவிக்கக்கூடியதாக, நீங்கள் மறைத்து வைத்ததை வெளிப்படுத்தக்கூடியவராக, விளக்கம் தரக்கூடியவராக அங்கே இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையோட யார் கேள்வி கேட்கிறாங்களோ அவங்களுக்கு. அப்ப யாரு கேள்வி கேட்கிறாங்க? வேதத்தை உடையவர்கள். அப்ப இதை யாருக்கு கேள்வி வருதோ அவங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கு இல்லை. அவங்க இதுக்குள்ள வரமாட்டாங்க. அவங்க வரும்போது யாருக்கு பசி இருக்கோ அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. உங்களுக்கு சாப்பாடு இருக்கிறதுக்காக கூட்டு போடாதீங்க. யாருக்கு தேவை இருக்கோ அந்த தேவையை தான் கொடுக்க சொல்றாங்க. வேதத்தை உடையவர்களே அவங்களுக்கு சொல்ல, யாருக்கு தேவை இருக்கோ அந்த தேவையுடையவர்களுக்கு அறிவிக்கின்றார், அவர் அவளுக்கு விளக்கி காட்டுவார். நிச்சயமாக அல்லாஹ்விடமிருந்து ஒளியும் தெளிவும் கொண்ட வேதம் உங்களிடம் வந்திருக்கின்றது. அல்லாஹ் அப்படின்னா அதேதான், உள்ளத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய அந்த செய்தியை தவிர இல்லை. முதல்ல கடந்து உள்ளவா இல்லையா? அந்த உள்ள உங்களுக்கான செய்தி இருக்கு, அந்த செய்தியை தவிர இல்லை. இது அல்லாஹ்ங்கிறதுக்கான விளக்கம். உங்கள் உள்ளத்தில் ஒரு செய்தி, உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய செய்தி இருக்கிறது, அந்த செய்தி தொடர்ச்சியாக உங்களுக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கிறது, அதை தவிர உங்களுக்கு இல்லை. இது அல்லாஹ். ஒளியும் தெளிவும் கொண்ட வேதம் வந்திருக்கிறது. கேட்கக்கூடிய செய்தியில எனக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்கு, வாழ்க்கைக்கான விஷயம் புரியுது, அது இருக்குன்னு சொல்றான். என்ன செய்தி கேட்கறது? குறி சொல்றது இல்லை, உனக்கு போறதெல்லாம் சொன்னது, நடந்ததை சொல்றது, அதெல்லாம் இல்லை. இப்ப நீங்க வாழ்றதற்கான செய்தி உங்களுக்கு, அந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது அங்கே. அதில் உங்களுக்கு தெளிவு இருக்கு. குழப்பமா இருக்கக்கூடிய உங்களுக்கு தெளிவு கிடைக்குது, அது வழியும் காட்டியது. அதான் ஒளி. ஒளியும் தெளிவும் கொண்ட வேதம் புத்தகம் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக, மறைவானவற்றை அறிவிக்கக்கூடியதாக, நீங்கள் மறைத்ததை வெளிப்படுத்தக்கூடியதாக அதை அவர் உங்களுக்கு எடுத்து கூறுகிறார். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கைக்காக, தன்னுடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை அறிவிக்கக்கூடியதாக, அதற்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள். உங்கள் இறைவனுக்கு நீங்கள் வழிபடுகிறீர்கள், தொழுகிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள்.